தை மாத குளிர் தரையையும் தலையையும் குளிர்ச்சியாய் குளிப்பாட்டிக் கொண்டிருந்தது. ஆகாஷ் அடுக்குமாடி குடியிருப்பின் வாசல் பரப்பு புல்வெளிகள் எல்லாம் பனியை கிரீடமாய் சூடியிருக்க, 20வது மாடியில் ஆடிட்டர் ஸ்ரீகாந்த் இருந்தார். இண்டக்ஷன் அடுப்பில் இன்ஸ்டன்ட் காஃபி தயாரித்து ஜீனியோட சேர்த்து சுவைத்து கொண்டிருந்தான். இன்று அவனுக்கு சொந்த ஊர் திருச்சி நோக்கி பயணம் இருந்தது. மனம் உற்சாகமாய் இருப்பது. 20வது மாடிக்கு மேலே பறக்க விசிலடித்து அதனை மேலும் உயர்த்த முயன்று கொண்டிருந்தான். மணி 6:30. டிஜிட்டல் கடிகாரம் சிவப்பாய் காட்டி எச்சரிக்க, பாத்ரூமுக்கு பறந்தவன் 10 நிமிடத்தில் பயணம் செய்ய தயாரானான். லதாமா, இனிய காலை வணக்கம். காஃபியை ராகமாய் பாடி மனைவியிடம் கொடுக்க, என்ன டியர், இன்னைக்கு சனிக்கிழமை தானே, அதுக்குள்ள ஏன் என்று கண்களை கசக்கி திரும்பி படுத்தாள் மனைவி. மீண்டும் திரும்பி, அடடா, நீங்கள் இன்னைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பணுமே என்று பதட்டமாய் துள்ளி மெத்தையில் அமர்ந்தவளை கையை பிடித்து அழுத்தினான் ஸ்ரீகாந்த். டார்லிங், ஐயா ரெடி, 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவேன். திருச்சியில் என்னோட 2வது மாமா பொண்ணு ஸ்ரீதேவியின் கல்யாணம். ஆனால் என்ன, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. வருத்தமாய் வார்த்தைகளை வெளியே ஸ்ரீகாந்த் கொட்ட, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ டியர், இப்போதான் நம்ம பையன் அபிக்கு 2 வயசு முடிஞ்சிருக்கு. திரும்ப அடுத்ததா நியோகோவ் என்ற கொரோனா வைரஸ் கிளம்பி இருக்கிறதா வேற பேச்சு. எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் இந்த விஷயத்தில்? அதுவும் இது உங்கள் வீட்டு சமாச்சாரம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் என்றார். புரியுது, உண்மைதான். இந்த சைனாக்காரன் எல்லா தயாரிப்புலையும் எப்போவுமே முன்னணியில் இருக்கிறான் என்று சொன்ன ஸ்ரீகாந்த் ஒரு கண்ணை வினாடி நேரம் மூடி திறக்க, இங்கே மட்டும் என்ன என்று லதா வயிற்றை தொட்டு சினுங்க, ஓ சரி சரி, ஜமாய்க்க வேண்டியதான், ரொம்ப கவனம், நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் டெஸ்ட், ஓகே என்றான் குசியாய். ஒன்றை அவள் நெற்றியில் பதித்து கிளம்பினான் ஸ்ரீகாந்த். என்னங்க, கொஞ்சம் கவனமாக மெதுவாக போங்க. லதாவின் கண்களில் லேசாய் எட்டி பார்த்த கலவரத்தை, சி அசடு, 100 தான் ஐயாவோட வேக அளவு. கட்டை விரலை உயர்த்தியவன் அடுத்து 5வது நிமிடத்தில் போர்ட்டிகோ அடைந்து கதவை அடைத்து காரை உசுப்பினான். அரை மணி நேரத்தில் தாம்பரம் அடைந்து டோல் கடந்து திருச்சிக்கு பயணமானான். வினாடிகளில் 100க்கு மாறிய அந்த வெளிநாட்டு கார் தேசிய வழிச்சாலையில் மிதந்து வழுக்கி ஓடியது. அடுத்து ஸ்டீரியோ இசையில் யார் அழைப்பது என்ற ஆலாபனை செய்த ஸ்ரீராமை மாற்றி 10 ஆண்டுகளுக்கு பின்னால் பயணிக்கத் தொடங்கினான் ஸ்ரீகாந்த். உற்சாகமாய் கூகுளில் தேடி தேவதையை கண்டேன் என அறிவித்த பாடலை ஓடவிட்டவாறே தானும் பாடி பயணித்தான் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்துக்கு 2 மாமாக்கள், இருவருக்குமே பெண் வாரிசுகள் மட்டும். இவன் அம்மாவே ஒரே ஒரு பெண் வாரிசு தான் தாத்தாவிற்கு. பெரிய மாமாவின் பெண் உஷா. ஸ்ரீகாந்துக்கும் உஷாவிற்கும் இடையே 4 வயது வித்தியாசமே. பெரிய மாமாவும் அம்மாவும் அடுத்தடுத்த தெருவில் இருந்தனர். தன் மகளுக்கென ஒரு தனி வீட்டையே கொடுத்து விட்டார் தாத்தா. ஸ்ரீகாந்தும் உஷாவும் ஒரே பள்ளிக்கூடம் போவதிலிருந்து பாடம் சொல்லிக் கொடுப்பதிலும் ஸ்ரீகாந்த் உஷா உறவு வளர்ந்து வாசம் விட தொடங்கியது. இவர்கள் உறவு. இவனை ஸ்ரீ என உஷா அழைக்கும் போதெல்லாம் இவன் மனம் கிறங்கும். ஸ்ரீ, எனக்கு இந்த சமன்பாடு சரியாக விளங்கவில்லை என்று உஷா இவன் முதுகில் அடித்த சமயம் சற்று நெளிந்தான் ஸ்ரீகாந்த். இங்க பார் உஷ். தானும் அவள் பெயரை சுருக்கி அழைத்தது நினைவில் வந்ததும் சிரிப்பு வந்தது ஸ்ரீகாந்துக்கு. உஷ், நான் உனக்கு சொல்லி தந்தா எனக்கு என்ன தருவ என வம்பிழுக்க, முதுகில் பலமாக தருவேன். அவள் கையை ஓங்க பயந்த மாதிரி தான் நடித்த நாட்கள் நினைவில் வந்து போனது ஸ்ரீகாந்திற்கு. அம்மா மாமாவிடம் அனுமதி பெற்று தான் மற்றும் உஷா மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை தரிசிக்க சென்றது. அதுவும் கீழே மாணிக்க விநாயகரில் தொடங்கி படி ஓட்டம்
10 நிமிடத்தில் உச்சி பிள்ளையாரை அடைந்த வேகம் இப்போதும் நினைக்கையில் உள்ளுக்குள் ஒரே உதறல்தான். கார் திண்டிவனம் தாண்டி பயணப்பட சற்று சோம்பலாய் உணர்ந்த ஸ்ரீகாந்த் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் மனைவி லதாவை அழைத்தான். என்னங்க, உங்களுக்கு கூப்பிடலாம்னு இப்போ தான் நினச்சேன். ஆமாம், எங்கே போய்கிட்டு இருக்கீங்க என்று மனைவி கேட்க, கொஞ்ச நேரத்தில் விழுப்புரம். அதுக்குள்ளவா? வேகம் எவ்வளவு என்று மனைவி கேட்க, அது 130 to 140 போய்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி முடிக்கும் முன், முதல்ல வண்டியை நிறுத்துங்க, பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் வண்டியை போட்டுட்டு பேசுங்க, இவ்வளவு வேகமாக போகாதீங்கன்னு சொன்னேல என்று மனைவி லதா கோபிக்க, இதோ 10 நிமிஷத்தில் விழுப்புரம் வந்துடும், வண்டியை அங்கே நிறுத்திடுறேன் டியர், கவலைப்படாதே, கலவரப்படாதே என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரிப்பை உதிர்த்து ஸ்டூடியோவில் பாடலுக்கு மாறினான் ஸ்ரீகாந்த். தொடர்ந்து உதித் நாராயணன் உதிர்த்த தமிழ் உச்சரிப்பில் எங்கேயோ பார்த்த மயக்கம் என்று மயங்கி போன தன் காதல் நினைவுகள் அவனுக்குள் மலரும் நினைவுகளாக பூக்க, கதாநாயகன் கதாநாயகி நிலையில் ஸ்ரீகாந்தும் உஷாவும் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது துளிர்த்த மீசையை பென்சிலால் தான் வரைந்தது மனக்கண்ணில் வந்து போனது ஸ்ரீகாந்திற்கு. ஒரு முறை உஷா தன் மீசையை சற்று பெரிதாய் வரைந்துவிட, நொடியில் கட்டபொம்மனாய் மாறி வீரவசனம் பேசி வீடே பாராட்டிய நினைவு பசுமையாய் வந்து இவன் கண்ணை மறைத்தது. சட்டென வண்டியின் வேகத்தை குறைத்து வண்டியை ஆட்டோ மோடில் மாற்றிவிட்டு தன்னை கொஞ்சம் நிதானப்படுத்தி கொண்டான் ஸ்ரீகாந்த். நினைவோ ஒரு பறவை என்று அவன் அலைபேசியில் அழைப்பு ஒலிக்க, புதிய அலைபேசி எண் அலைபேசி திரையில் இருக்க, முகம் தெரியாத யாரோ அழைக்க, மீண்டும் புல்டூத்திற்கு மாறியவன் ஹலோ யாரு என்று கேட்க, மறுமுனையில் பதில் கலகலத்தது. கலகலத்து போனான் ஸ்ரீகாந்த். அது ஒரு பெண் சிரிப்பு. யாரு யாரு வேணும்? இம்முறை சற்று எரிச்சலாய் இவன் கேட்க, மீண்டும் அதே கலகல சிரிப்பு சத்தமாய் வண்டி முழுவதும் எதிரொலிக்க, வேகமாய் இடதுபுற ஒலிப்பானை ஒளிரவிட்டு வண்டியை ஆசுவாசப்படுத்தி நிறுத்தினான். யாருங்க, யார்? உஸ், சத்தம் போடாதே ஸ்ரீ என்று பதில் வந்தது. ஓ உஷா, உயிர் வந்து போனது ஒரு நிமிடம் ஸ்ரீகாந்திற்கு. உடல் குப்பென வியர்த்து குளிர, உஷா இது என்ன புது எண்? வாசித்தான் வார்த்தைகளை வாயில். எப்படி இருக்க? சும்மா புது எண்ணில் கூப்பிட்டேன், நீ தான் என் அலைபேசி என்ன எடுக்க மாட்டியே என்றாள் உஷா. இல்லை உஷா, நீ எப்படி இருக்க? சுகந்தான். ஸ்ரீதேவி கல்யாணத்துக்கு வர்றதானே என்று கேட்டாள் உஷா. விழுப்புரம் தாண்டிட்டேன் உஷா என்று பதில் சொன்னான். அவங்க வரல என்று கேட்டால் உஷா. மீண்டும் வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீ எப்படி இருக்க என்று கேட்டான். அதான் நேரில் வர்றையே, வந்து பாரு, நிறைய பேசலாம் என்று புதிராய் அவள் முடிக்க, ரொம்ப தடுமாற்றமாய் இருக்கு எனக்கு, நான் உன்னை எதிர்பார்க்கவில்லை என்று அவன் சொன்னான். வண்டியை பார்த்து ஓட்டு, பதட்டத்தில் பாதை மாறிடாம என்று சொன்ன உஷா பாய் பாய் என சொல்லி கட் செய்தாள். ஒருவேளை 2 அர்த்தத்தில் சொன்னாளா? பின்தலையை தட்டி கொண்டான் ஸ்ரீகாந்த். வண்டியும் தன் பழைய நினைவுகளையும் சேர்த்து உசுப்பியவன், உஷா பெரிய மனுஷியானதும் அவளது ஆசை என்ன என்று தான் கேட்டதற்கு பதிலாய் ஒரு நிலை கண்ணாடியை காட்டினாள். அதில் தான் முழுவதுமாய் இருந்தான். அப்போது அந்த நிமிஷத்தில் தான் கிறங்கி போனது ஞாபகமாய் இன்றும் கூட அவன் நினைவில் வந்தது. அடுத்து தான் CA இடைநிலை முடித்து ஆடிட்டர் பயிற்சி சென்னையில் செய்த காலத்தில் அவளை விட்டு பிரிய நேரிட, இடையிடையே அவளோடு தொடர்புகள் எல்லாம் தொலைபேசி வழியாகத்தான் இருந்தது. ஊருக்கு போகும்போதெல்லாம் தன்னை காண ஒவ்வொரு வாய்ப்புக்காக அவள் காத்திருந்ததும் நினைவுக்கு வந்தது அவனுக்கு. ஊருக்கு வந்ததும் யார் முதலில் யார் வீட்டுக்கு என தாங்கள் போட்டியிட்டது இப்போதும் முட்டி மோதியது மனதில். பாவாடை தாவணியில் அவளை பார்த்த அந்த பொழுதில் உஷாவின் வளர்ச்சி தனக்குள் கிளர்ச்சியாய் உணர்ந்தான் ஸ்ரீகாந்த்.
ஒரு முறை அப்படித்தான் ஊருக்கு போனபோது பக்கத்து தெரு பெருமாள் கோவிலுக்கு கைகோர்த்து கொண்டு உஷாவுடன் தான் போனது நினைவில் வந்தது அவனுக்கு. என்ன உஷா, உனக்கு மாமா ஸ்ரீகாந்த ரொம்ப பிடிக்கும் போல. உங்கள் 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமை. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆற்றுக்கு போனதும் உங்கள் அம்மாவை சுற்றி போட சொல்லு. அக்ரஹாரத்து மாமி தள்ளி நின்று கைத்தட்டி சொடக்கிச் சொல்ல வெக்கத்தில் உருகி போனார்கள் இருவரும். திருச்சியை கார் நெருங்கிவிட மனதை கட்டுப்படுத்தி ஓட்டி 1/4 மணி நேர பயணத்தில் கல்யாண மண்டபத்தை அடைந்தான் ஸ்ரீகாந்த். உள்ளே நுழைந்ததும் சொந்தங்கள் எல்லாம் வாழ்த்தி வரவேற்க, மனைவி வராத காரணத்தை பலரிடமும் பகிர்ந்தவரே இவனுடைய தேடல் பார்வையெல்லாம் உஷாவை நினைத்தே இருந்தது. அங்குலம் அங்குலமாய் இருமுறை மண்டபத்தை அலைசி ஆராய்ந்தும் அவள் கண்ணில் படவில்லை. இங்கே வந்தும் அவள் கண்ணுல படலையே. நொந்து போனவனாய் அவள் அழைத்த அதே எண்ணில் இவன் அழைக்க அது அணைக்கப்பட்டு இருந்தது. மெல்ல தன் நெருங்கிய உறவினர்களிடம் உஷாவை பற்றி வினவ, காலையிலிருந்து அவள் இங்குதான் இருந்தாள் என கூறி நெருக்கடியை மேலும் கூட்டினார் ஸ்ரீகாந்திற்கு. மீண்டும் செல்போன் அழைப்பு. அவசரமாய் அலைபேசியை பையிலிருந்து எடுக்க அலைபேசி திரையில் மனைவி லதா. என்னங்க, இன்னுமா மண்டபம் போகலை? நீங்கள் ஒரே மேலதளமாக இருக்குது. போனதும் என்கிட்ட ஏன் சொல்லலை? கோபமாய் மறுமுனையில் வெடிக்க, மன்னிச்சுக்க, இப்போ தான் உள்ளே வந்தேன், ஒரே சத்தம், நான் அப்புறமா பேசுகிறேன். அவள் அழைப்பை துரிதமாய் விடுவித்தான் ஸ்ரீகாந்த். மீண்டும் அலைபேசியில் உஷாவை அழைக்க முயல புதிதாய் வந்த ஒரு குறுஞ்செய்தி கண்ணில் பட்டது. என் வாட்ஸ்அப்பிற்கு வா ஸ்ரீ, உஸ் என்று இருந்தது. வேகமாய் நடந்து மண்டபத்தின் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு ஒதுங்கியவன் வாட்ஸ்அப் திறக்க உஷாவின் பதிவு செய்யப்பட்ட குரல் அதில் இருந்தது. என்ன ஸ்ரீ, என்ன தேடினியா என்று அவளுடைய குரல் அதில் இருந்தது. உஷா, தயவு செய்து நேரில் வா, நான் உன்னை பார்க்கத்தான் இங்கே வந்தேன், எங்கே இருக்க? தானும் குரல் பதிவு செய்து அனுப்பிவிட்டு சுற்றிலும் பார்வையை பதட்டமாய் படரவிட்டான் ஸ்ரீகாந்த். மீண்டும் அவள் குரல் வடிவில், நீயும் நானும் எப்படி பழகுனோம் உன் உள்ளம் இந்த உலகம் சொல்லும். அப்படி இருந்தும் நான் ஏன் விலகினேன்னு உனக்கு தெரியுமா என்று இருந்தது. தெரியலை, இப்போ எனக்கு அவசியம் தெரியணும், தயவு செய்து நேரில் வா உஷா என்று மறுபடியும் குரல் பதிவு அனுப்பினான். சொல்கிறேன், இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீ கேட்குறதால நான் சொல்கிறேன். நீ முழு நேர ஆடிட்டர் ஆனதும் வீட்டுக்கு வந்தப்ப உன் பேச்சில் எனக்கு நிறைய மாற்றம் தெரிந்தது. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது. ஒரு முறை நம்ம கோவில் திருவிழாவில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாட்டுக்கு நான் பரதம் ஆடினப்ப நீ நேரில் வராமல் வீட்டு மாடியிலிருந்து பார்த்த நம்ம ஊரே பாராட்டின போது நீ இல்லை. நான் ரொம்ப வேதனையோட காரணம் கேட்டதுக்கு 4 பேருக்கு முன்னாடி நீ ஆடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு என் மனசை உடைச்ச. நீண்ட பேச்சில் அவள் சற்று இடைவெளி விட, அதை ஒரு காரணமாக நான் எப்படி எடுக்க என்று கேட்டான். உனக்கு ஆடிட்டர் கனவு மாதிரி எனக்கு பரதம் கனவு, லட்சியம், உயிர். அதனால் நம்ம வீட்டு விசேஷத்தில் உன்னைய முன்னால் வச்சுக்கிட்டு ஸ்ரீயை கட்டிக்க ஆசையான்னு நம்ம சொந்தக்காரங்க கேட்டப்போ நான் உன்னைய நிராகரித்தேன். உஷாவின் குரல் உடைந்து ஒலித்தது. என்னை கொல்லாத, என் மனசு இன்னும் சமாதானம் அடையலை, நேரில் வா பேசு. இம்முறை ஸ்ரீகாந்தும் உடைய வரமாட்டேன், பரதம்தான் என் உயிர். அது உனக்கு தெரிஞ்சிருந்தும் அதை துச்சமாக பேசினேன். என் லட்சியத்தை உனக்கு புரிய வைக்க உன் கூட பல முறை பேசினேன், போராடினேன். ஆனால் நீ என்ன பரதத்தை முழுசாக தலைமுழுக சொன்ன. அதுலேயும் அதுக்கு நீ சொன்ன காரணம் என் மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. உன்னோட பேச்சு எனக்கு ஒரு உத்தரவா, அதையும் மீறி எச்சரிக்கையாக வந்தது. சற்று பெருமூச்சு உஷாவிடமிருந்து வெளிவந்தது. ஒரு அடிமையாக என்னால் வாழ முடியாமல் உன்னை நிராகரித்தேன். எனக்கு உன்னோட காதல் தான் முதலும் முடிவும். என்னாலும் நம்ம காதல் கனவாக இருக்கட்டும் நமக்கு. இன்னைக்கு என் மனபாரத்தை உன்கிட்ட இறக்கி வச்சுட்டேன். இனிமே நீயும் என்ன என் நினைவுகளை சுமக்காத. உன்னுடைய வருகையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்னை நேரில் பார்க்க விரும்பாமல் மண்டபத்தை விட்டு வெளியேறினேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என் வாழ்த்துக்கள். எனக்கு இனி பரதம்தான் புது வசந்தம்னு முடிவு பண்ணிட்டேன். உன் மனைவியாவது நல்லபடியாக நடத்து.
என்னை தேடாதே, பாய் பாய் என்று சொன்னாள் உஷா. அப்படியே முழங்காலிட்டு மயங்கியவன் தன்னுடைய தவறான குணத்தால் இழந்த காதலையும் கனத்த மனதையும் கரைக்க கதறி அழுதான். ஸ்ரீகாந்த்